ஹாய், நான் உங்க மனசு பேசுறேன். இன்னைக்கு என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? குழந்தை வளர்ப்பு. என்னடா இவ தெரியாத விஷயத்த சொல்ல வந்த மாதிரி ரொம்ப பில்டப் பண்றேன்னு நினைக்காதீங்க. குழந்தை வளர்ப்புல நாம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை பத்தி தான் இன்னைக்கு டாபிக்கே. ஏன் நான் கூட அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பேன். சரி பண்ணிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த உலகத்துல அம்மாவோட ரோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தை வளர்ப்புல. ஸோ அம்மா இல்லாம ஒரு குழந்தை வளருதுன்னா அந்த வளர்ச்சி முழுமையா இருக்காதுங்க. இப்படிப்பட்ட அம்மா வளர்ப்புல எப்படிங்க தப்பு இருக்கும்? இருக்குங்க. அம்மாவும் சின்ன சின்ன தப்பு பண்றோம். அதனாலதான் பசங்க ஃபியூச்சர் கெட்டு போகுது. ஸோ அது என்ன தவறுன்னு பார்க்கலாமா? முதல்ல உங்க குழந்தையோட உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நிறைய சாப்பிட்றதாலேயோ இல்ல இப்ப இருக்கிற ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதாலேயோ அப்பா அம்மாவோட உடல் பாகுக்கு ஏத்த மாதிரி குழந்தையோட உடல் சீக்கிரமா வளரலாம். பட் மன வளர்ச்சியும் அதே அளவுக்கு இருக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க, இது கூடமா தெரியல, ஆள் மட்டும் தான் வளர்ந்துருக்க, அறிவே வளரல இப்படின்னு நீங்க சொல்லி எத்தனை பேர் வீட்டுல நடந்திருக்கும்? தப்புங்க. மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா பேசுங்க. குழந்தைக்கு நல்ல பழக்கங்களை கத்துக் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அந்த நல்ல பழக்கத்தை கத்துக் கொடுக்கறன்ற பேர்ல அவங்கள அடிக்கிறதோ திட்டுறதோ தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறதோ ரொம்ப தப்புங்க. நம்ம குழந்தைங்க, நாம தானே பாசம் காட்டி வளர்க்கணும். அதுக்காக அவங்கள நாமளே அடிச்சு குடும்பப்படுத்துறது எந்த விதத்துலங்க நியாயம்? சின்ன பசங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவோம்னா அவங்க கூட விளையாடுறதுனால அவங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு பக்கம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்ப தப்பு. நாமளும் டைம் ஒதுக்கி குழந்தையோட கொஞ்ச நேரம் விளையாடணும். ஒருவேளை வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல குழந்தைங்களை அலோவ் பண்ணக்கூடாது. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்தா சண்டையை நிறுத்திட்டு உங்க பார்ட்னருக்கு புரிய வைங்க. அப்படி ஒருவேளை சண்டையை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க பசங்க மன ரீதியான பாதிப்படைவாங்க. யோசிச்சு சண்டை போடுங்க. பிடிவாதம் பிடிச்சா என்ன பண்ணுவோம்? உடனே அடிதாங்க. அதுதாங்க ரொம்ப தப்பு. பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைங்கள அடிக்க கூடாது. ஒரு பொருள் தேவை அப்படின்னு நீ பிடிவாதம் பிடிக்கிறனா, ஒரு வேளை அது உனக்கு கிடைக்கலன்னா நீ எந்த அளவுக்கு வருத்தப்படுவ? நீ வருத்தப்பட்டா என்னால தாங்க முடியாது. அதனால இந்த மாதிரியான பிடிவாதங்களை விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லி அன்பா புரிய வைக்க பாருங்க. நீங்க காட்டுற பாசம் கண்டிப்பா அவங்களுக்கு அதை புரிய வைக்கும். அதுக்காக ரொம்ப பாசமா இருக்கிறதா காட்டி அவன் பண்ற தப்ப அப்படியே விட்டுறாதீங்க. தப்பு பண்றானா, உங்களால அடிக்க முடியலையா? ஏன்னா அடிக்க கூடாது இல்லையா? சோ கொஞ்ச நேரம் பேசாம இருந்து பாருங்க. அம்மா ஏன் நம்மகிட்ட பேசாம இருக்காங்க? நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், இனிமே அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு புரியணும். சோ இந்த அடிக்கிறது திட்டுறதெல்லாம் விட்டுட்டு இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் இந்த குழந்தைங்க டிவி ரிமோட்டை தூக்கி போட்டு உடைக்கிறது, போனை தூக்கி போட்டு உடைக்கிறது, கண்ணாடி பாத்திரங்களை தூக்கி போட்டு உடைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அந்த பொருளோட மதிப்பை அவங்களுக்கு புரிய வைங்க. ரிமோட்டை உடைக்காத, டிவியை உடைக்காதன்னு சொல்றதை விட அந்த பொருளோட மதிப்பு, அதை செய்யறதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க, அதை வாங்குறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போன்ற விஷயங்களை சொல்லி புரிய வைக்க பாருங்க. அப்படி நடந்தா திரும்பவும் அது உடைய போறது இல்ல. ஒருவேளை இதே கண்டினியூ ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டங்க அவங்களுக்கு. ஒரு 4 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். உங்க குழந்தைக்கு மட்டும் எடுத்துட்டு போய் ஸ்நாக்ஸ் கொடுக்காதீங்க. அந்த ஸ்நாக்ஸ் அவன் கையிலேயே கொடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட கத்து கொடுங்க. பொய் சொல்றத என்கரேஜ் பண்ணாதீங்க. அது அவனோட லைஃபையே பாதிக்கும். உங்க குழந்தை உங்களை மதிக்கிறான், ஒருவேளை உங்க வீட்டுல வேலை செய்யறவங்கள மதிக்கலன்னா அதுவும் தப்பு தாங்க. அந்த இடத்துல நீங்க ஆஹா என் குழந்தை ஒரு பெரிய முதலாளிடா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஈவன் நமக்கு கீழே ஒருத்தவங்க கை கட்டி வேலை செய்யறாங்கன்னா நாமளும் ஒருத்தவங்க கீழே கை கட்டி தான் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால யாரையும் அவமரியாதையாவோ குறை சொல்லியோ பேசுறதோ நடக்கிறதோ தப்புன்னு புரிய வைங்க. கேட்ட உடனே அவுட் சைட் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. அப்படி ஒரு வேலை அவன் கேட்கறான்னா அதை வீட்லயே சமைச்சு கொடுங்க. வெளியே சாப்பிட்டா உடம்பு கெட்டுரும், வீட்டு சாப்பாடு தான் நல்லதுன்றத புரிய வைங்க.
தேவையில்லாம காசு கொடுத்து பழக்காதீங்க. ஒருவேளை அப்படி காசு கொடுக்குறீங்கன்னா உண்டியல் ஒன்று வாங்கி கொடுத்து அதுல மணி எப்படி சேவ் பண்ணுன்றத கற்றுக் கொடுங்க. அந்த காசை வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, நோட்டு, புக்கு, பென்னு, பென்சில்லாம் வாங்கி கொடுங்க. சேமிப்போட அருமை புரியும். குழந்தைங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்களோட பேசுங்க, சிரிங்க, விளையாடுங்க. எங்கங்க குழந்தை செய்யற ரசிக்கிற மாதிரியான விஷயங்களை ரசிக்கிறதும், அவங்க தப்பு பண்ணா கண்டிக்கிறதும் இப்ப இருக்க மாடர்ன் லைஃப்ல எங்கெங்க நடக்குது? அண்ட் தென் கம்பேரிசன். பக்கத்து வீட்டு பையன் சூப்பரா டான்ஸ் ஆடுறான், உங்க பையன் நல்லா பாட்டு பாடணும்னு வச்சுங்க, நீ ஏன் அவனை மாதிரி ஆட மாட்ற அப்படின்னு அவனை கொஷின் பண்ணி கஷ்டப்படுத்தாதீங்க. உங்க வீட்டு பையன்கிட்ட இருக்க திறமை அவனுக்கு இருக்காது, அவன் திறமை இவனுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக யாருமே திறமை இல்லாத குழந்தைங்கலாம் சொல்ல முடியாது. கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்க குழந்தை என்ன பண்ணாலும் சரி, உடனே அதுக்காக ரியாக்ட் பண்ணுங்க. அவன் நல்ல விஷயம் பண்ணா பாராட்டுங்க, கெட்ட விஷயம் பண்ணா அவனை அன்பா கண்டிங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவன் கரெக்டா நடந்துப்பான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருங்க, கொஞ்சம் கண்டிப்பாவும் இருங்க. குழந்தைங்க எதிரில் நிறைய நாடகம் பார்க்காதீங்க. ஏன்னா அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்றான், எல்லாமே அவன் மனசுல பதியும். நல்லதோ கெட்டதோ மனசுல பதியும். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் தான் அதிகமா மனசுல பதியும், இல்லைங்களா? ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும்ன்ற விஷயங்களை புரிய வைங்க. தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் இருக்குன்றதையும் ஃபீல் பண்ண வைக்கணும். பாத்தீங்கன்னா ஆம்பளை பையனுக்கு 2 முட்டை கொடுப்பாங்க, பொம்பளை புள்ளிக்கு 1 முட்டை கொடுப்பாங்க. ஏங்க இந்த வேறுபாடு? பையனோ பொண்ணோ ரெண்டுமே உங்க குழந்தை தானே. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி 2 பேருக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒரு அம்மா அப்பாவே இப்படி கம்பேரிசன் பண்ணா மத்தவங்க எப்படிங்க பார்ப்பாங்க? ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் ராஜாவும் கிடையாது, பொம்பளை பிள்ளைங்களாம் வேலை செய்யறதுக்காக பிறந்தவங்களும் கிடையாது. 2 பேருமே போத் ஆர் ஈக்குவல்ஸ். அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல எது எது கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா சின்ன சின்ன தப்பு நாமளும் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு அம்மாவா சொல்றேன், நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம தான் அவங்கள டிசைன் பண்ணணும்.